பிபிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மிகு வக்ரதுண்டாயத்மிகு தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாயத்மிகு மகாசேனாயத்மிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 20/1/2025 திங்கட்கிழமை, தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 7ஆம் நாள். இன்றைய திதி இன்று காலை 10:35 வரை சஷ்டி திதி, பின்பு சப்தமி திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் அஸ்த நட்சத்திரம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் சதய நட்சத்திரம், பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 7:30 9 மணி வரை, குளிகை காலம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் 10:30 12 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 மணி வரை, மாலை 4:30 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கேது பகவானோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் வம்பு வழக்குகளை தீர்க்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் திருநெல்வேலியில் அருள்பாலிக்கூடிய நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழிலில் ஏற்படக்கூடிய தடைகள், தொழிலில் ஏற்படக்கூடிய வில்லங்கங்கள், தொழிலில் ஏற்படக்கூடிய அலைச்சல்களை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல சென்னை திருவொற்றியூரில் அருள்பாலிக்கூடிய தியாகராஜ பெருமாள் மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அலைச்சல்கள் தலைவலிகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தாய் வழி உறவில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல மிதுன ராசிக்காரர்கள் திருவாரூரில் அருள்பாலிக்கூடிய தியாகராஜ பெருமான் கோவிலில் அருள்பாலிக்கூடிய ருண விமோசன லிங்கேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை தரக்கூடிய நாள். உடல் உழைப்பால் வெற்றியை பெறக்கூடிய நாள். நல்ல மனிதர்களை சந்தித்து அவர்கள் மூலியமாக வரக்கூடிய யோகசனி காலத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல நாகர்கோயில் அருகே சுசீந்திரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசு நினைச்சு பயணத்தை தொடங்கும் போது இன்றைய பயணம் எதிர்கால வாழ்க்கைக்கு வித்திடும் ஒரு அற்புதமான பயணமாக உங்களுக்கு அமையும். சிம்மராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் தனக்காரகனா பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் வளர்ச்சி, திடீர் வருமானம், திடீர் என்ற யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே சமயத்தில் நீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடித்து வருமானத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல திருச்செந்தூரில் அருள்பாலிக்கூடிய பச்சைப்பட்டு முருகப்பெருமான மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் அலைச்சல், திடீர் வருமான குறைபாடை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பல நாளா எனக்கு தலைவலியா இருந்த கடனை நான் இன்னைக்கு தீர்த்துக்கிட்டேன், பல நாளா பிரச்சனையா இருந்த நோயை தீர்த்து கொண்டேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கூடிய அரங்கநாத பெருமான மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலா ராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் விரயத்தை கொடுத்தாவது உங்க வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல துலாம் ராசிக்காரர்கள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோணியம்மன் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் மிகச்சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் செய்தொழிலால் லாபம். ஏன்னா விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து வக்ரத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வக்ர நிவர்த்தியாக காத்திருக்கிறார் பிப்ரவரி 11 இருந்து. அதனால பல்வேறு லாபங்கள் மீண்டும் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல விருச்சிக ராசிக்காரர்கள் நாகப்பட்டினம் அருகே கீழ்வேலூரில் அருள்பாலிக்கூடிய 5 வட்ட தம்மன மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் பார்ட்னர்ஷிப்பில், கணவன் மனைவி உறவில், செய்தொழிலில் ஏற்படக்கூடிய குறைகள் நீங்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
தனுசு ராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தனுசு ராசிக்காரர்கள் பல பேருக்கு பதவி விஷயத்தில் இடையூறுகளை செய்து கொண்டு இருக்கிறார். செய்தொழிலில் பங்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மீண்டும் பதவி, மீண்டும் யோகம், மீண்டும் செய்தொழிலில் லாபம் என்று ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் கோயமுத்தூரில் அருள்பாடிக்கூடிய கோணியம்மன் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்குவது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் அலைச்சல், திடீர் வருமான குறைபாடு, திடீரென்று 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு நகரக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு லாபங்கள் நடைபெறும். அதே சமயத்தில் பாத சனி, லாப சனி என்று குறைவான லாபத்திற்கு உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் கன்னியாகுமரியில் அருள்படக்கூடிய குமரி அம்மன் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த நேரத்தில் சதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சதி நட்சத்திரக்காரர்கள், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யணும். அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கும், சில இடையூறுகள் வருவதற்கும், சில வருத்தங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு லாபங்கள் நடைபெறுவதற்கு சந்திராசிரம நேரத்திலும் லாபம் வேண்டும் என்றால் கும்பகோணத்தில் அருள்பாடிக்கிற கும்பேஸ்வரர் மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழிலில் திடீர் வளர்ச்சி, உழைப்புக்கேற்ற ஊதியம் என 7.5 சனி நடக்குது. இந்த 7.5 சனி ஆனப்படும் சனீஸ்வர பகவானுக்கு மிகவும் பிடித்தது வியர்வை வாசம். அதிகமாக உழைப்பவர்களை, கடினமாக உழைப்பவர்களை ஆட்கொண்டு சந்தோஷப்படுத்தக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான். அப்ப இந்த 7.5 சனி தொடங்கிட்டாலே உழைப்பை அதிகமாக போட வேண்டும். ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு இருக்கக்கூடாது, ஹார்ட் ஒர்க்குக்கு வந்துடணும். அப்போ இந்த ஹார்ட் ஒர்க்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் திருநள்ளாறில் அருள்பாலிக்கூடிய தர்பாரணீஸ்வரர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்குவது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று திங்கட்கிழமை அஸ்த நட்சத்திரம். இந்த நல்ல நாளில் ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அரங்கநாத பெருமானையும் அரங்கநாயையும் மனதார நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அனைவருக்கும் அரங்கநாயகியும் அதிகமான வளங்களையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் அனைவரும் அரங்கநாதன், அரங்கநாயகியோட அருளாசி கிடைக்கப்பட்டு நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.